இந்திய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு மாய்கா தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருவதாக மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கெடா மாநிலத்தில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக மாய்கா இந்திய மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக மாபெரும் உதவிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு 15 மில்லியன் ரிங்கிட் அளவிற்கு உபகார சம்பளமும் ஒதுக்கப்படும் என அவர் அறிவித்தார். இந்த 6 வருஷ காலகட்டத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் 80 மில்லியன் அரசாங்கத்திட்ட வாங்கிட்டேன். எவ்வளவு? 80 மில்லியன். அது ஆக்சுவலி 90 மில்லியன். அந்த 10 மில்லியன் அவங்க புன்னால் ஒரு பிரதமர் கணக்கில் போட்டு புன்னால் ஒரு போட்டு எங்களுக்கு ஒரு 10 மில்லியன். பை 80 மில்லியன் ரிசீவ்ட். எங்களுக்கு நான் வாங்கிக்காது இல்லைங்க. நம்மளோட எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIT இந்த வருஷம் உபகார சம்பளம் 15 மில்லியன் கொடுக்க போறோம். $15 மில்லியன். நம்ம மாதிரி ஒரு சரியா வழி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் வாகனமும் சரி, ஒரு இயக்கமும் சரி, எந்த மாதிரி பெண் அல்ல. இதுக்கு வர காலகட்டத்தில் இன்னும் கூட தான் நம்ம செஞ்சுக்கிட்டு போகணும் இல்லையா, பெண் போகக்கூடாது. அப்ப நம்மளோட நிர்வாகத்துல கண்ணியமா நடந்துடுங்க. அரசாங்கத்திலும் அமைச்சரவையிலும் எந்த ஒரு பதவிகள் இல்லை என்றாலும் இந்திய சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்காக மாய்கா தொடர்ந்து பணியாற்றி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இன்று மாய்காவின் தேசிய தலைவரான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் 59வது பிறந்தநாள் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன் வாழ்த்து தெரிவித்து கட்சி தலைவரின் ஆற்றலையும் கட்சியை சீரிய திட்டங்களுடன் வெற்றிகரமாக வழிநடத்தும் அவரது சிறந்த பணிகளையும் பாராட்டினார். ஒரு லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். 3 விஷயம். ஒன்னு, அவன் தலைவனா இருக்கும் பொழுது அவன் கூட திமுறோட சுத்தத்துக்கு ஒரு கூட்டம் வரணும். ஒரு அந்த தலைமை முன்னால ஒரு திமுறோட சுத்தத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, அந்த தலைமை இல்லாதப்ப அவனை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். 3வது, அந்த தலைவனுடைய செய்தியை சொல்றது தலைவனுக்கு செய்தி இருக்கணும். இது 3 இருந்தா தான் நடக்க முடியும். கேன் யூ இமேஜின்? சாமிவேல் இல்ல, டான்சி சுப்பிரமணியம் இல்ல, பத்மநாதன் இல்ல, டி பண்டிதன் இல்ல. பட் அவங்க இருக்கும்போது ஒரு கூட்டம் அவங்களோட இருந்துச்சு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டம் அவங்க தாங்கி பிடிச்சிருக்கு. அவங்களுடைய செய்தியை பேசுறதுக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா the 3 principles. You must have aggressive followers when you are a leader. Thereafter, you must have a group to uphold your policies. And the leader by himself must have substance. These are the 3 principles. டிரான்ஸ்லேட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் நாங்கள்லாம் ஒரு திமுறோடு நிற்கிறோம். எங்க தலைவர் அப்படின்னு. இன்று மாய்கா நேதாஜி மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் தேசிய உதவி தலைவர்கள், மத்திய செயலவை உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர்.